பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்துல நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 26வது வசனம். கர்ப்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, வசனம் என்னன்னா இப்படி சொல்லுது, மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை என்று சொல்லுகிறது. ஆனா தேசத்துல பார்க்கிற பொழுது அநேகம் பேருக்கு குழந்தை இல்லாத நிலைமையில நிந்தைக்குள்ளாக இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இதோடைய காரணத்தை நம்ம பைபிள்ல இருந்தே பார்ப்போம். நமக்கு அண்ணாளுடைய கதை தெரியும். அண்ணாள் குழந்தை பெற முடியாம கர்ப்பம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருப்பாங்க. இங்க பாருங்க, அண்ணாளுடைய வயிற்றுல பிறக்கிற குழந்தையின் மீது ஏசப்பா ஒரு திட்டம் வைத்திருந்ததுனால அண்ணாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. இதை அறிந்த அண்ணாள் ஜெபம் பண்ணி, என்னுடைய நிந்தையை மாத்திர குழந்தைய ஏசப்பா நான் உங்களுக்கே தந்து விடுவேன் என்று பிரேயர் பண்ணினதுனால ஏசப்பா அண்ணாளுடைய கர்ப்பத்தை திறந்தாங்க. அதே போல லேயாளுடைய வாழ்க்கையில லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கண்டு தேவன் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள் என்று இருக்கான். இங்க பாருங்க, நம்மளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைப்பதற்கு ஏசப்பாவிடத்துல நம்ம 1000 காரணம் இருக்கும். அதை அறிந்து நம்ம பிரேயர் பண்ணி ஏசப்பாடத்துல ஜெபிக்கிற பொழுது நம்மளுடைய கர்ப்பத்தை திறக்க வல்லமை உள்ள தேவனாக நம்ம தேவன் இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பாவோட சித்தம் இல்லாம எந்த காரியமே நடக்கிறது இல்லை, எந்த இதுவுமே நடக்கிறது இல்லை. அதை நம்ம ஏசப்பாவோட சமூகத்துல நம்ம கொண்டு போகிற பொழுது ஏசப்பா அந்த காரியத்துல எல்லாவற்றிலும் ஜெயத்தையும் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தூரமாக இருப்போம், ஏசப்பா விட்டு கொஞ்சம் தூரமாக இருப்போம். அதையும் நம்ம சரி பண்ணி நம்ம ஏசப்பாவோட சமூகத்துல நம்ம ஏசப்பாவோட பக்கத்துல வருகிற பொழுது நம்மளுடைய குறைவுகள் எதுவுமே நம்ம இடத்துல இருக்காது என்கிறத நான் இந்த நேரத்துல ஏசப்பா சொல்றாங்க. அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ணி ஏசப்பாவோட சமூகத்துல போகிற பொழுது நம்முடைய நிந்தை எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட்.